ஓகே பிள்ளை நாங்கள் இன்றைய செஷனை ஸ்டார்ட் பண்ணுவோம். நாங்கள் இன்றைக்கு முக்கியமான ஒரு செஷன் ஸ்டார்ட் பண்ண போகிற உங்களோட செகண்ட் டேர்ம் எக்ஸாமுக்கு வரக்கூடிய பகுதிகள் தான் நாங்கள் இன்றைக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நாங்கள் யூனிட் 1 2 3 முடிச்சிட்டோம். அப்போ யூனிட் 1 2 3ல நான் ரிவிஷனும் செய்ய வேணும், நான் அதையும் செய்வேன். ரைட், உங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாமும் ப்ரிப்பேர் பண்ணி தர வேணும், நான் கொஷின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன். யூனிட் 2ட ஷார்ட் நோட் ஒன்றும் தர வேணும், நான் அதுவும் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன், அதையும் நான் தருவேன். இன்றைக்கு நாங்கள் முக்கியமான பகுதி படிக்க போகிற பிள்ளைகள் இந்த லாஜிக் கேட்ஸ்ன்ற பகுதி, தர்க்க வாயில்களும் பூலியன் தர்க்கங்களும் முக்கியமான பகுதி இது. இதில் நீங்கள் கிளாஸ் மிஸ் பண்ணினால் அவங்களுக்கு பெரிய லாஸ்ட் ஒன்று வரப்போகிற. நீங்கள் அடுத்த கிளாஸ் உள்ளுக்கு ரெக்கார்டிங்கை சரி பார்த்து கொள்ளலென்றால் பெரிய சிக்கல் ஒன்று வரும், ஒன்றும் உங்களுக்கு விளங்காது. இதுவும் ஒரு வித்தியாசமான ஒரு கணித பகுதி தான், மேத்தமெட்டிக்கல் பார்ட் தான். நீங்கள் கவனமாக படிச்சுக்கொள்ள வேணும். ரைட், இது ஒரு வித்தியாசமான கணிதம். அப்போ இதில் நான் உங்களுக்கு அழகாக விளங்கப்படுத்த போகிறேன். இதில் நோட்டை வந்து நீங்கள் செல்ஃபாக எழுதி கொள்ளணும் பிள்ளைகள். ரைட், இதில் நோட் வந்து தாரில்ல, என்ன இது ஒரு மேத்தமெட்டிக்கல் பார்ட். இதில் கொஷன் டியூட் தான் நான் உங்களுக்கு தரப்போகிறேன். நீங்கள் இதில் நோட்டை எழுதுறதுக்கு நீங்கள் ஒரு கொப்பி ஒன்றையும் யூஸ் பண்ணிக்கோங்க, அதே நேரம் புக்லேயும் தேவையான பாயிண்ட்களை நீங்கள் எழுதிக்கோங்க. ரெண்டையும் நீங்கள் செய்ய வேணும். புக் ஒன்றும் யூஸ் பண்ணணும், அவங்களோட இந்த டெக்ஸ்ட் புக்கையும் நீங்கள் யூஸ் பண்ண வேணும். அதே நேரம் நீங்கள் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு கொப்பி ஒன்றையும் நீங்கள் பயன்படுத்த வேணும். சரியா? கிளியர் தானே? ரைட், கவனமாக படிச்சுக்கொள்ளணும் பிள்ளைகள். பாடத்தில் ஃபுல்லாக கான்சன்ட்ரேஷனாக இருக்க வேணும், அப்போ தான் உங்களுக்கு இதை விளங்கிக் கொள்ளையிலும். இது வந்து ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டான ஒரு பகுதி. ரைட், நாங்கள் பார்ப்போம். தர்க்கம்னு சொன்னால் என்னென்றால் பொதுவாக நாங்கள் தர்க்க வாயில்கள்னு சொல்கிறோம். ரைட், தர்க்கம் அல்லது பூலியன் தர்க்கங்கள்னு சொல்கிறோம். பொதுவாக நாங்கள் இந்த தர்க்கம்ன்ற வந்து ஒரு ரெண்டு விஷயங்களோட தொடர்பானது. உதாரணமாக எங்களுக்கு ஏதாவது உண்டு, ஒரு விடயம் உண்டு. இப்போ நான் கேட்குறேன் உங்கள்கிட்ட, நீங்கள் என்னது எக்ஸாமில் பாஸ் ஆ ஃபெயிலான்னு கேட்குறேன். நீங்கள் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், நீங்கள் எக்ஸாமில் பாஸ் ஆன்னு கேட்குறேன். நீங்கள் உங்களோட விட என்ன வரையிலும் உண்டு எஸ். பாஸ் ஆன்னு கேட்டால் அதோட விட வந்து என்னவாயிருக்கும்? உண்டு எஸ் ஆயிருக்கும், அப்படி இல்லைன்னா நோ ஆயிருக்கும். ரெண்டில் ஒன்று தான். ரெண்டையும் ஒரு ஆளுக்கு சொல்லுவோமேலா, எதுவும் சொல்லாமிக்கோமேலா, ஏதாவது ஒன்றை சொல்லணும். நான் பாஸ் ஆன்னு கேட்டேன், எக்ஸாம்பிளுக்கு சொல்லுவோமே, நீங்கள் எக்ஸாமில் பாஸ், ஆனால் எனக்கு தெரியாது. இப்போ நான் நீங்கள் பாஸா ஃபெயிலான்னு சொல்லி கேட்டுக்கொள்றது, நான் கேட்குறேன் உங்கள்கிட்ட, நீங்கள் எக்ஸாமில் பாஸ் ஆன்னு கேட்குறேன். அப்போ நீங்கள் சொல்கிற வந்து எஸ் உண்டு. ரைட், அப்போ நான் விளையங்களோட நீங்கள் பாஸ் உண்டு. நான் இதே விஷயத்தை எனக்கு எப்படி கேட்கலும், நீங்கள் எக்ஸாமில் ஃபெயிலான்னு கேட்குறேன் நான், நீங்கள் சொல்கிற நோ உண்டு. அப்போ நான் திருப்பி அப்போ நீங்கள் பாஸ் ஆன்னு கேட்க வேணுமா? நான் கேட்ட கேள்வி என்னது, நான் உங்கள்கிட்ட கேட்குற வந்து நீங்கள் எக்ஸாமில் ஃபெயில் ஆனதான் நான் கேட்குறேன். விளங்கினா? அப்போ நீங்கள் சொல்கிற நோ உண்டு. அப்போ நான் விளங்கிக்கொள்ளணும், அப்போ என்னது? ரைட், நீங்கள் அப்போ பாஸ் ஆகிக்குது இந்த விஷயத்தை விளங்கிக்கொள்ளணும். விளங்கிச்சா? அப்போ இந்த மாதிரி ரெண்டு விடயங்களை அடிப்படையாக கொண்ட ஒரு விடயம்தான் இந்த லாஜிக்ஸ்ன்னு சொல்கிறது. விளங்கினா? ரெண்டு விஷயம். அப்போ இதில் எஸ் நோ அப்படின்றதுக்கு எங்களுக்கு எப்படி சொல்லணும்னு சொன்னால் உண்டு, எஸ் நோ. எஸ் பக்கத்துக்கு எனக்கு என்னென்னு போடலும்டா ட்ரூவை போடவும் மேலும். எஸ்ன்ற பக்கத்துக்கு ட்ரூ, ட்ரூவை போடலும் உண்மை, உண்மைன்றது. அப்போ நோன்ற பக்கத்துக்கு என்ன வரும்? பொய், ஃபால்ஸ்ன்றது வரும். ஃபால்ஸ்ன்றது விளங்கிச்சா? உண்மை பொய் என்ற விஷயத்தை எனக்கு என்ன செய்யலாம்? போடலாம். வேற எனக்கு இதுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய இதே மாதிரி வரக்கூடிய லாஜிக்கல் வேல்யூஸ் உண்டு. நாங்கள் சொல்றதுக்கு சொல்ற லாஜிக்கல் வேல்யூஸ் உண்டு. எனக்கு இந்த எஸ் பக்கம் ட்ரூ பக்கத்துக்கு எனக்கு ஒரு பல்ப் ஒன்றை வச்சு நான் கழிக்கிற நேரம் எனக்கு ஒன்றுண்டு சொல்லி போடலும். ஒன் பல்ப் வந்து ஒன்றா இருக்குது, அப்படி இல்லைன்னு சொன்னா ஆஃபாக இருக்கணும். ரெண்டு நிலைகள் தான், ரெண்டை விட வேண்ட ஒரு நிலை ஒன்று இல்லை. ஒரு பல்ப் ஒன்றை பொறுத்தவரையில் அந்த பல்ப் எப்படி கேளும், ஒன்றா கேளும், ஆஃபாக இருக்கலும். ரைட், இந்த மாதிரியான தர்க்க பெருமானங்கள் இன்னைக்கு நாங்கள் சொல்றோம். இது வந்து எப்பயுமே எப்படி இருக்கும்? ரெண்டு விஷயத்தை அடிப்படையாக கொண்டு இருக்கும், ரெண்டு விஷயங்கள் தான். ரைட், இதுக்கு நாங்கள் சொல்ற வந்து என்னதுண்டா தர்க்க பெருமானங்கள்னு நாங்கள் சொல்றோம். ரைட், தர்க்க பெருமானங்கள் ரெண்டு விடயங்களை அடிப்படையாக கொண்டு இருக்கும். ரைட், ரெண்டு விஷயத்தை அடிப்படையாக கொண்டு இருக்கும் இந்த தர்க்க பெருமானங்கள். இந்த தர்க்க பெருமானங்கள் ஒன்று எஸ்ஸாக இருக்கும், நோவாக இருக்கும். அப்படி இல்லைன்னு சொன்னால் ட்ரூவாக இருக்கும், ஃபோல்ஸாக இருக்கும். அப்படி இல்லைன்னு சொன்னால் ஒன்றாக இருக்கும், ஓஃபாக இருக்கும். இந்த மூன்று பக்கத்துக்கும் பதிலாக நாங்கள் என்ன செய்கிறோம் என்றால், நாங்கள் பைனரி நம்பர்ஸ் படித்தோம் தானே, பைனரி நம்பர்ஸ். பைனரியில் வந்து 1ம் 0வும் இருக்கிற இதில் எந்த பக்கத்துக்கு 1 போடுறது பொருத்தமாக இருக்கும்? டக்குன்னு செட்டில் போடுங்க பிள்ளைகள்.
இதுல எந்த பக்கத்துக்கு ஒன்னை போடுறது பொருத்தமாக இருக்கும்? ரைட், டக்குன்னு சொல்லுங்க. ஒன் எந்த பக்கத்துக்கு பொருத்தம்? ஒன்னை நாங்க போடுறதா இருந்தால் ஒன்னை போடுறது எந்த பக்கம் பொருத்தம்? ரைட். இதுல மெத்துன்னு சொல்ற ஒன் பக்கம் போடுறது பொருத்தம் உண்டு. ரைட். எஸ் பக்கம் போடுறது பொருத்தம் என்று பிஸ்ரீ. ரைட். நசுருல்லான்னு சொல்ற எஸ் பக்கம் போடுறது பொருத்தம் உண்டு. வேற எக்ஸிபாவும் சொல்ற எஸ் பக்கம் போறது பொருத்தம் உண்டு. எஸ், சரி, நீங்க சொல்றது எல்லாமே சரி. ஒன்னு நான் போட்டதா இருந்தென்றால் ஒன் வந்து பொருத்தம் வந்து எஸ் பக்கம் தான். ரைட். நாங்கள் எஸ் பக்கத்துக்கு ஒன்னை பயன்படுத்துகிறோம், நோ பக்கத்துக்கு வந்து ஜீரோவை பயன்படுத்துகிறோம். ரைட். ஃபால்ஸ்ன்றது வந்து ஜீரோவுக்கு தான் சரி. ஏதாவது ஒன்று ஓஃப்னு சொன்னா நாங்கள் ஜீரோவை போடுறது தான் அது சரியானதாக இருக்கும். அப்போ எங்களுக்கு என்ன செய்யலாம், வந்து ஜீரோ வேல்யூஸ் எங்களுக்கு போடலும். அப்படி இல்லைன்னு சொன்னால் எங்களுக்கு இந்த ஒன் வேல்யூஸை எங்களுக்கு போடலாம். அது கிளியர் தானே பிள்ளைகள்? ரைட். அப்போ நீங்கள் உங்களோட கொப்பியில் எழுதி கொள்ள வேணும். கொப்பியில் பிள்ளை எழுதிக்கோங்க. என்ன எழுத வேணும்னு சொன்னால் பூலியன் பெருமானங்கள். நீங்கள் எழுதுங்க இந்த மாதிரி: பூலியன் பெருமானங்கள் பெருமானங்கள் பின்வருமாறு காட்டப்படலாம். பூலியன் பெருமானங்கள் பின்வருமாறு காட்டப்படலாம் என்று சொல்லி இதை எழுதுங்க பிள்ளைகள். ரைட். பூலியன் பெருமானங்கள் பின்வருமாறு காட்டப்படலாம் என்று தலைப்பை போட்டுட்டு நீங்கள் என்ன செய்யுங்க. ரைட். நீங்கள் வந்து இந்த தலைப்பை போட்டு அந்த தலைப்புக்கு கீழே பிள்ளைகள் இந்த பெருமானங்கள் எழுதுங்க. பூலியன் பெருமானங்கள் பின்வருமாறு காட்டப்படலாம். என்னது? எஸ்னோ. எஸ்னோ எங்களுக்கு காட்டலும். இதை நீங்கள் சார்ட் ஒன்றில் அப்படியே போட்டு காட்டுங்க அழகா. ரைட். எஸ்னோன்னு காட்டலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் எங்களுக்கு ட்ரூ ஃபால்ஸ்ன்னு எங்களுக்கு காட்டலும். ட்ரூ ஃபால்ஸ் காட்டலாம். அப்படி இல்லைனால் ஒன் ஆஃப் எங்களுக்கு காட்டலாம். ஒன் ஆஃபான்னு சொல்லி எங்களுக்கு காட்டலும். அப்படி இல்லைன்னு சொன்னால் அதை நாங்கள் காட்ட போகிறது உண்மையாக பெருமானம் வந்து ஒன்னும் ஜீரோவும் தான் எங்களுக்கு முக்கியமாக தேவைப்படுறது. அப்போ நீங்கள் ஒன்னுண்டா நீங்கள் நினச்சிக்கொள்ளணும் ஒன்னுண்டா ஒன், அப்படி இல்லைண்டால் ஒன்னுண்டா ட்ரூ, இல்லாட்டி ஒன்னுண்டா எஸ். இந்த எந்த பெருமானத்தையும் எங்களுக்கு ஒன்னுக்காக பயன்படுத்தி கொள்ளலாம். ரைட். ஜீரோன்னு சொன்னால் ஜீரோண்டால் ஆஃப், ஜீரோண்டால் ஃபால்ஸ், ஜீரோண்டால் நோன்றதை எங்களுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம். ஓகேயா? கிளியர் தானே? சரிதானே பிள்ளைகள்? ரைட். ஓகே. கொஞ்சம் இன்டராக்டிவாக இருக்கணும். சரியா? நான் என்ன சரி கேட்டால் டக்குன்னு நீங்கள் என்ன செய்யணும், டைப் பண்ணணும். இப்போ இங்கிலீஷ் மீடியம் பிள்ளைகள்னு சொன்னால் டக்குன்னு என்ன செய்வாங்க, என்ன செய்யணும்னு கேட்டால் எஸ்ஸா நோவான்னு சொல்லி டக்குன்னு மெசேஜில் போட்டுடுவாங்க. ரைட். அப்படி நல்லா ஆக்டிவாக இருக்கணும். சரியா? என்ன சரி கேட்டால் டக்குன்னு மெசேஜில் போடணும். ஓகே எஸ்ன்னு போடணும், ஓகேன்னு போடணும். ஏதாவது இன்டராக்ட் ஆகிக்கொள்ள வேணும் பாடத்தில். ரைட். ஓகே. இப்போ வாங்க. ரைட். பாடத்தை படித்ததுக்கு பிறகு உங்களுக்கு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு என்னவாகுமா, ஏழுமாக வரும்னு சொல்கிறேன். ரைட். இதை நீங்கள் சும்மா நீங்கள் வாசிச்சுக்கோங்க. நாங்கள் இது பாடத்தை படித்து முடிஞ்சதுக்கு பிறகு இதெல்லாம் உங்களுக்கு ஏழுமாய்க்கிறான்னு சொல்லி பார்ப்போம். சரியா? நான் எனக்கு டைம் வேஸ்ட் பண்ணலை. ரைட். பாருங்க. அறிமுகம். பொதுவாக தர்க்க பெருமானத்தை பயன்படுத்தி யாதேனும் ஒன்றை மேற்கொள்ளும் போது அதன் பெறு எப்படி இருக்குமாம்? உண்மையாக இருக்குமாம். நாங்கள் இதை ஏற்கனவே பார்த்துட்டோம். உண்மை என்று இருக்குமாம், ட்ரூ, அல்லது பொய் என அமைதல் வேண்டும். அப்போ உண்மை பொய்க்கு பதிலாகத்தான் எழுதி எஸ் நோ போடலும், ட்ரூ ஃபால்ஸ் போடுற மாதிரி எஸ் நோ போடலும். ரைட். ஒன் ஆஃப் போடலாம். ரைட். அதுக்குத்தான் நாங்கள் 10 போட்டுது. அதுதான் வந்து தர்க்க பெருமானங்கள் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அன்றாட வாழ்வில் உயிரினங்களுக்கு இடையில் தொடர்பாடல் பல்வேறு விதங்களில் நிகழ்றான்னு சொல்லி பிளான்னு சொல்லி ஒரு ஸ்டோரி ஒன்று சொல்கிறேன். நீங்கள் சும்மா அதை வாசிச்சுக்கோங்க. ஓகே, அதில் பிரச்சனை இல்லை. ரைட். இதே வந்து எங்களுக்கு பிரச்சனை இல்லை. நான் முக்கியமான பாயிண்ட்டுக்கு வரேன், எங்களுக்கு தேவையான பகுதி. ரைட். இங்கே வாங்கிங்கன்னா இந்த ஒன் ஆஃப்ட கதையை இவன் மிச்சம் பெருசாக சுற்றி சுற்றி வளைச்சி வந்து ஒன் ஆஃப்ட கதையை ஒன்று இன்னைக்கு சொல்கிறான். ரைட். இந்த ஒன் ஆஃப்ட கதைக்காகத்தான் எங்களுக்கு இந்த பைனரி நம்பர்ஸை பயன்படுத்தலும், ரைட், 10 பயன்படுத்தலும் என்ற விஷயத்த சொல்கிறான். இதை நீங்கள் சும்மா வாசிச்சுக்கோங்க. ரைட். ஓகே பிள்ளைகள், கிளியர் தானே? இப்போ வாங்க தர்க்க வாயில்கள் என்ற விஷயத்துக்கு வரப்போகிறேன். ரைட். தர்க்க வாயில்கள் என்று சொல்கிற. ரைட். அப்போ நீங்களும் தலைப்புன்னு போட்டுக்கொள்ளணும் பிள்ளைகள். என்னது? தர்க்க வாயில்கள். தர்க்க வாயில்கள் எங்களுக்கு தேவைப்படுற ஒரு முக்கியமான விஷயம்தான் வந்து இந்த தர்க்க வாயில்கள். தர்க்க வாயில்கள் இங்கிலீஷில் நாங்கள் கொஞ்சம் வெளியே கொள்வோம் இல்லையா? இதுக்கு சொல்கிறோம் வந்து
லாஜிக் கேட்ஸ்ன்னு சொல்கிறேன். லாஜிக் கேட்ஸ்ன்னு சொல்கிறேன். ரைட், நாங்கள் பார்ப்போம் லாஜிக் கேட்ஸ் வந்து என்னென்ன இருக்கிறேன்னு சொல்லி. இந்த ஒன் ஆஃப் கதைக்கு தான் இந்த லாஜிக் கேட்ஸ் எல்லாம் இருக்கிறது. சரியா, என்னென்னு சொல்லி பார்ப்போம். இதில் வந்து பிள்ளைகள் எங்களுக்கு இந்த லாஜிக் கேட்ஸ் வந்து நாங்கள் பயன்படுத்துகிற என்னத்துக்குன்னு சொல்லி கேட்டால், எங்களோட இலத்திரனியல் பொருள் எதுவாக இருந்தாலும் சரி, எங்களோட கம்ப்யூட்டராக இருக்கலும், ஃபோனாக இருக்கலும், அல்லது எங்களோட டிவியாக இருக்கலும், எந்த ஒரு இலத்திரனியல் பொருளும் தயாரிக்கிறதுக்கு மிக அடிப்படையாக இருக்கக்கூடியது வந்து இந்த லாஜிக் கேட்ஸ் தான். இந்த லாஜிக் கேட்ஸை வச்சு தான் வந்து பிரதானமாக என்னோட ப்ரொசஸர், என்னோட மைக்ரோ ப்ரொசஸர்னு சொல்கிறோம் இல்லையா நாங்கள், என்னோட கம்ப்யூட்டரோட ப்ரொசஸரை கட்டமைக்கப்பட்டிருக்கிற வந்து இந்த தர்க்க வாயில்களை அடிப்படையாக வச்சு. ரைட், இது ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு பகுதி தான் இது. இந்த இந்த எலக்ட்ரானிக்ஸ் பகுதி வந்து நல்ல இன்ட்ரெஸ்டான ஒரு பகுதி. நீங்கள் நிறைய புதிய விஷயங்கள் எல்லாம் படிச்சுக்கொள்ள போகிறீங்க. ரைட், அப்போ இதில் நாங்கள் பார்ப்போம் அப்படி என்ன இதில் இன்ட்ரெஸ்டான பகுதி எங்களுக்கு இருக்கிற அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்க்க போகிறோம். சரியா, இப்போ ரைட், இப்போ நாங்கள் பார்ப்போம். இதில் பாருங்க பிள்ளைகள், இதில் எங்களுக்கு நாங்கள் இதில் இலத்திரனியல் பொருட்கள் இருக்கக்கூடிய, எங்களுக்கு தெரியும் இலத்திரனியல் பொருட்களாக வந்து எங்களுக்கு டிரான்சிஸ்டர்ஸ்ன்னு சொல்லி ஒரு கருவி இருக்கிற, நீங்கள் சயின்ஸில் படிப்பீங்க, அவ்வளோ இருக்குது. இருவாயின்னு சொல்லக்கூடிய டயோட்ஸ்ன்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு இலத்திரனியல் கருவி ஒன்று இருக்கிற, தடைகள் இருக்கிற, இந்த மாதிரியான இலத்திரனியல் சுற்றுக்களில் வந்து இலத்திரனியல் பாகங்கள் பல படிக்கிறோம். ரைட், இப்போ இதெல்லாம் வந்து தர்க்க வாயில்களோட தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி தான் இந்த மாதிரியான இலத்திரனியல் சாதனங்கள், இலத்திரனியல் பொருட்கள் எல்லாம் தயாரிக்கப்படுது. ரைட், அதை நாங்கள் பார்ப்போம், நாங்கள் என்னென்ன இருக்கிறேன்னு சொல்லி நாங்கள் பார்க்க போகிறோம். சரியா, அப்போ இலத்திரனியல் சுற்றுக்களை தயாரிக்கிறதுக்கு மிக அடிப்படையாக தர்க்க வாயில்கள் அமைஞ்சிருக்கிறேன். ரைட், நாங்கள் இதில் தர்க்க வாயில்கள் அப்படின்னு சொல்லி நாங்கள் போட்டதுக்கு கீழால சின்னொரு நோட்டோண்டு ஒரு வசனத்தில் நான் உங்களுக்கு தரப்போகிறேன். என்னென்னு சொன்னால், ரைட், இலத்திரனியல் எழுதிக்கொள்ள வேணும். இலத்திரனியல் கருவிகளை அல்லது இலத்திரனியல் கருவிகளை அல்லது பாகங்களை, இலத்திரனியல் கருவிகளை அல்லது பாகங்களை உற்பத்தி செய்வதற்கு மிக அடிப்படையாக மிக அடிப்படையாக தர்க்க வாயில்கள் காணப்படுகின்றன. தர்க்க வாயில்கள் காணப்படுகின்றன. இலத்திரனியல் கருவிகளை அல்லது இலத்திரனியல் பாகங்களுக்கு அடிப்படையாக இருக்கிற வந்து இந்த தர்க்க வாயில்கள் தான் வந்து மிக அடிப்படையாக இருக்கிறார். ரைட், அப்போ நாங்கள் இதில் பார்க்கோம், இந்த தர்க்க வாயில்கள் வந்து ரெண்டு வகையான தர்க்க வாயில்கள் இருக்கிறார். ரைட், தர்க்க வாயில்கள் ரெண்டு வகையான தர்க்க வாயில்கள் இருக்கிற. ரைட், அதில் ஒன்று வந்து அடிப்படை தர்க்க வாயில்கள்னு நாங்கள் சொல்கிறோம். ஒன்று அடிப்படை தர்க்க வாயில்கள், அடுத்தது வந்து இந்த சேர்மான தர்க்க வாயில்கள்னு சொல்கிறோம். ரைட், ஒன்று நாங்கள் அடிப்படை தர்க்க வாயில்கள்னு சொல்கிறோம், அடுத்தது என்ன, சேர்மான தர்க்க வாயில்கள்னு சொல்கிறோம். ரெண்டு வகையான தர்க்க வாயில்கள் இருக்கிற. விளங்கிச்சா? ரைட், அதில் நீங்கள் அடுத்த பாயிண்டாக போட்டுக்கோங்க. முதலாவது ஒன்று அப்படின்னு சொல்லி போட்டு அடிப்படை தர்க்க வாயில்கள்னு சொல்லி போடுங்க. பேசிக் லாஜிக் கேட்ஸ். ரைட், தர்க்க வாயில்கள் காணப்படுகின்றன சொல்லி போட்டுட்டு அதில் ஒன்று அடிப்படை தர்க்க வாயில்கள். அடிப்படை தர்க்க வாயில்கள். ரைட், நாங்கள் இங்கிலீஷில் சொல்கிறோம் பேசிக் லாஜிக் கேட்ஸ். பேசிக் லாஜிக் கேட்ஸ்ன்னு சொல்கிறோம். பேசிக் லாஜிக் கேட்ஸ் வந்து மூன்று இருக்கிறது. பேசிக் லாஜிக் கேட்ஸ் வந்து மூன்று இருக்கிற பிள்ளைகள் நாங்கள் பார்ப்போம் என்ன மூன்றுன்னு சொல்லி. ரைட், அடிப்படை தர்க்க வாயில்கள். அடிப்படை தர்க்க வாயில்கள் மூன்று இருக்கிற. ரைட், இதில் ஒன்று வந்து நாங்கள் ஒன்று அண்ட் கேட்டுன்னு சொல்கிற, அடுத்தது ஓ கேட்டுன்னு சொல்லுவோம், அடுத்தது நாட் கேட்டுன்னு சொல்லுவோம். ரைட், இப்போ நான் இதை அவங்களுக்கு என்ன நோட்டாக நான் தாரேன்னு அத்தனை லேசி. அடிப்படை தர்க்க வாயில்கள். இந்த அடிப்படை தர்க்க வாயிலில் வந்து பிள்ளைகள் நீங்கள் கீழே எழுதுங்க வந்து இந்த அடிப்படை தர்க்க வாயில்களில் முதலாவது ஒன்று, முதலாவது வந்து
அடிப்படை தர்க்க வாயில்களில் வந்து முதலாவது அண்ட் கேட்ஸ். அண்ட் கேட்ஸ். சரியா? நீங்கள் போடுங்க அண்டுன்னு சொல்லி கேபிட்டல் எழுதணும். இது இங்கிலீஷில் மட்டும்தான் எழுதுறது, தமிழில் எழுதுறது இல்லை. சரியா? அண்ட் வாயில் அப்படின்னு சொல்லி போட, இல்லாட்டி நாங்கள் அண்ட் கேட்டுண்டே போட்டு அண்ட் கேட். அண்ட் கேட். சரியா? இந்த அண்ட் கேட்டுக்கு வந்து பிள்ளைகள் ஒரு குறியீடு ஒன்று பயன்படுத்துகிற. இந்த அண்ட் கேட்டுக்கு வந்து ஒரு குறியீடு ஒன்று பயன்படுத்தப்படுற. அந்த குறியீடு எப்படி இருக்கிறேன்னு சொன்னால் அந்த குறியீட்டை நாங்கள் எழுதி கொள்வோம். இந்த அண்ட் கேட்டோட குறியீடு எப்படி வரணும்னு சொன்னால் இதில் இப்படி வர இந்த மாதிரி லைன் ஒன்று வந்து இந்த மாதிரி இதில் இப்படி வளைஞ்சி வர வேணும். நான் கொஞ்சம் பெருசாக எழுதுறேன். ரைட். இப்படி ஒரு லைன் ஒன்று வர வேணும். இப்படி லைன் ஒன்று வந்து இதில் இப்படி இந்த பக்கம் இப்படி வளைஞ்சி வர. இதில் வந்து பொதுவாக வந்து ரெண்டு இதுக்கு நாங்கள் சொல்கிறேன் இன்புட்டுன்னு சொல்கிறேன். நான் அதை உங்களுக்கு தாரேன். இது மாதிரி ரெண்டு லைன் வர. இதால் வந்து ஒரு லைன் அவுட்டாக போகிறேன். ஒரு லைன் அவுட்டாக போகிறேன். சார் எஸ். டேட்டா கொஞ்சம் கனெக்ஷன் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. திருப்பி சொல்லலாமா ஃபர்ஸ்ட்? இந்த அடிப்படை தர்க்க வாயில்கள். யா. இதோட அடிப்படை தர்க்க வாயில்கள் வந்து ரெண்டு இருக்கிற, மூன்று இருக்கிற. மூன்று அடிப்படை தர்க்க வாயில்கள். இந்த மூன்று அடிப்படை தர்க்க வாயில்களை தான் நாங்கள் ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். சரியா? இதில் ஒன்று வந்து என் கேட்டுன்னு நாங்கள் சொல்கிறோம். இந்த என் கேட்டுக்கு ஒரு குறியீடு இருக்கிற, இதுதான் அந்த குறியீடு. சரியா? இதில் வந்து இந்த ரெண்டு லைன் இருக்குது. இந்த ரெண்டு லைன் இங்கல பக்கம், இந்த ரெண்டு லைனுக்கு நாங்கள் இங்கல பக்கத்துக்கு நாங்கள் சொல்கிறோம் வந்து உள்ளீடுன்னு சொல்லுவோம். இன்புட்னு சொல்லுவோம். உள்ளீடு. இங்கல பக்கம் வந்து வெளியீடு. இந்த பக்கம் வந்து வெளியீடு. ஒரு ஒரு எப்பயுமே ஒரு அவுட்புட் தான் இருக்கிற, ஒரு வெளியீடு தான் இருக்கிற. இந்த இங்கல பக்கம் வந்து என்னவா இருக்கும் என்றால் வெளியீடாக இருக்கும். ரைட். இப்போ நாங்கள் இதுக்கு உதாரணமாக இங்கெல்லாம் ஒரு இன்புட்டுக்கு வந்து ஏன்னு சொல்லி போட்டால் அடுத்த பக்கத்துக்கு வந்து நான் பின்னு சொல்லி போட்டேன்னு சொன்னால் ஏயையும் பியையும் நான் இன்புட்டாக கொடுத்தா இந்த கேட்டுள்ளுக்கு வார அவுட்புட்டுக்கு நாங்கள் எழுதுகிற எப்படின்னு சொன்னால் ஏ டாட் பின்னு எழுதுறது. இது எழுதுகிற வந்து ஏ டாட் பின்னு எழுதுவோம். இந்த வாசிக்கிற நேரம் எப்படி வாசிப்போம்னு சொன்னால் ஏ அண்ட் பின்னு வாசிக்கிற, ஏ அண்ட் பின்னு வாசிக்கிற. இதை நாங்கள் எழுதுகிற நேரம் ஏ டாட் பின்னு சொல்லி நாங்கள் இதை எழுதுகிறோம். ரைட். அப்போ இது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால் இந்த மாதிரியான ஒரு சின்ன இலத்திரனியல் பாகம் ஒன்றை உற்பத்தி செஞ்சிருக்கிறேன். விளங்குச்சா? இப்படி ஒரு பாகம் ஒன்று உற்பத்தி செஞ்சு இதுக்கு அண்ட் கேட்டுன்னு பேரை வச்சிருக்கிறேன். ரைட். அப்போ இதால் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்டால் இதால் என்ன நடக்குறான்னு சொல்லி கேட்டால் நாங்கள் இந்த ஏஆலையும் பிஆலையும் இன்புட்டை நாங்கள் கொடுக்க போகிறோம். இப்போ உள்ளீடுன்னு சொன்னா பிள்ளைகள் என்னது இன்புட். சரியா? உள்ளீடுன்னு சொல்கிறது வந்து இன்புட். ரைட். அவுட்புட்டுக்கு நாங்கள் என்ன சொல்கிறேன், இந்த வெளியீடுன்னு சொன்னால் என்னது அவுட்புட்டுன்னு சொல்லுவோம். சரியா? அப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இந்த ஏஆலையும் பிஆலையும் வந்து நாங்கள் உள்ளீடுகளை நாங்கள் கொடுக்க போகிறோம், இன்புட் பண்ண போகிறோம். என்னத்தை இன்புட் பண்ணுறேன்னு சொன்னால் எங்களுக்கு என்ன ஒரு இலத்திரனியல் பாகத்துக்கு என்ன இன்புட் பண்ணலாம்? கரண்ட்டை தானே கொடுக்கலாம், கரண்ட்டை தான் கொடுக்கலாம். கரண்ட். சரியா? இதால் நாங்கள் என்ன இன்புட் பண்ண போகிறோம்னு சொன்னால் மின்னைத்தான் நாங்கள் கொடுக்க போகிறோம், கரண்ட்டை தான் நாங்கள் கொடுக்க போகிறோம். ரைட். அப்போ எங்களுக்கு கரண்ட்டில் எப்படி நாங்கள் ரெண்டு நிலைகள் எடுக்கிற அப்படின்னு சொல்லி சொன்னால் இதில் வந்து கரண்டோட அழுத்த வேறுபாடு அல்லது குறைந்த மின்னாக இருந்தேன்னு சொன்னால் ரைட், நாங்கள் எப்போவுமே குறைந்த அளவு மின் ஒன்று கொடுக்க போகிறோம்னு வைப்போம். மின்னை வந்து நாங்கள் குறைச்சி கொடுக்குறோம், சின்ன கரண்ட் ஒன்று கொடுக்குறோம். குறைந்த மின்னாக இருந்தேன்னு சொன்னால் நாங்கள் அதை எப்படி எடுக்கிறோம்னு சொன்னால் குறைந்த அளவு மின்னொன்று நாங்கள் கொடுக்குறோன்னு சொன்னால் அன்னளவாக நாங்கள் இதுக்கு கொடுக்கறது வந்து வோல்டேஜ் வந்து 0 இருந்து 3 வோல்டேஜ் மாதிரி, 0 இருந்து 3 வோல்டேஜ் மாதிரியான சின்ன ஒரு கரண்ட் ஒன்று நாங்கள் கொடுத்தோம்னு சொன்னால் இந்த கரண்ட்டை நாங்கள் 0 சொல்லி எடுக்க சார் போகிறோம். புலங்கியல நாங்கள் இந்த கேட்டால் நாங்கள் இன்புட்டாக என்ன கொடுக்குறோம்னு சொன்னால் ஏஆலையும் பிஆலையும் உள்ளீடாக என்ன கொடுக்குறோம்னு சொன்னால் கரண்ட்டை தான் நாங்கள் கொடுக்க போகிறோம். கரண்ட். சரியா? கரண்ட் தான் நாங்கள் கொடுக்க சார் போகிறோம். பேப்பருக்கா சொல்லுவீங்க? பேசுகிற வாய்ஸ் கிளியரா உங்களுக்கு? நான் பேசுகிற வாய்ஸ் வந்து கிளியராக கேட்குதா? கொஞ்சம் மெசேஜ் தாங்க பிள்ளைகள். நோ சார். ஆமாண்ணே. ஆன்லைனில் என்ன சரி இன்டர்நெட் இஷ்யூஸ் இருக்கிறோ தெரியாது. எந்த இன்டர்நெட் கனெக்ஷன் என்றால் நல்லா இருக்குது. சரியா? அதில் உங்களுக்கு உடஞ்சி உடஞ்சி வாரதாக இருந்தனால உங்களோட இன்டர்நெட்டில் என்ன சரி இஷ்யூஸ் இருக்கும் என்று நினைக்கிறேன், கவரேஜ் போதாமல் இருக்கும் என்று சொல்லி. சரியா? அப்போ அவங்களுக்கு நீங்கள் கவனமாக பாருங்கள், என்ன சரி விலங்கலண்டா கேளுங்க.
அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ரெக்கார்டிங்கும் கிடைக்கிறதானே திருப்பி உங்களுக்கு பார்க்கலாம். சரியா? இப்போ குறைந்த அளவு நாங்கள் இந்த ஏஆலையும் பிஆலையும் கரண்ட் தான் கொடுக்க போகிறோம், மின். ரைட்? அப்போ மின்னை வந்து நாங்கள் ரெண்டு லெவலில் கொடுக்க போகிறோம். குறைந்த அளவு மின்னோட்டம். பு- குறைந்த அளவு மின்னோட்டம் உண்டு அன்னளவாக வந்து 3 வோல்டேஜ் மாதிரி, 0 வோல்டேஜுக்கும் 3 வோல்டேஜுக்கும் இடைப்பட்ட சின்ன கரண்ட் ஒன்றை கொடுத்தா 0 அதே மாதிரி நாங்கள் கூடிய வோல்டேஜ் ஒன்றை கொடுத்தோம்னு சொன்னால், ரைட், கூடிய கரண்ட் அல்லது கூடிய மின்னை கொடுத்தோம்னு சொன்னால், கூடிய மின்னு சொன்னால் எப்படி கொடுக்குறோம்னு சொன்னால் அதுவும் வந்து 3 வோல்டேஜில் இருந்து 5 வோல்டேஜ் வரையான ஒரு கரண்ட் ஒன்றை நாங்கள் கொடுத்தோம்னு சொன்னால், இந்த அளவு ஒரு கரண்ட் ஒன்றை கொடுத்தோம்னு சொன்னால் நாங்கள் என்ன செய்கிறோம் என்றால் ஒன்று என்று சொல்லி எடுக்கிறோம். ஒன்று என்று எடுக்கிறோம், ஒன். விளங்கினா? அப்போ ஏஆலையும் பிஆலையும் கொடுக்க போகிறது வந்து என்னது? இன்புட். ஏயும் பியும் தான் இன்புட். ஏஆலையும் பிஆலையும் நாங்கள் கொடுக்க போகிறது 0 1 தான். அப்படின்னு நான் உங்களுக்கு விளங்கி கொள்ளலுமா? 0 1 தான் கொடுக்க போகிறோம். அப்போ 0 நீங்கள் நினச்சிக்கொள்ளணும் என்னது? 0 என்று சொன்னால் கொடுக்க போகிறது வந்து, ரைட், 0 இருக்கிறது வந்து இந்த செட் தான். 0 என்று சொன்னால் ஒரு என்னது? 0 என்று சொன்னால் நீங்கள் விளங்கி கொள்ளணும் பிள்ளைகள், குறைந்த அளவு மின்னொண்டு வழங்க போகுது. ஒன்றுன்னு சொன்னால் கொஞ்சம் கூடிய மின்னோட்டம் உண்டு, மின்னுண்டு இந்த சின்ன இந்த இலத்திரனியல் பாகத்துக்கு வழங்க போறதை தான் நாங்கள் விளங்கிக் கொள்ளணும். அவ்வளோ உங்களுக்கு கிளியரா பிள்ளைகள்? ரைட்? அப்போ ஒன்று வந்து ஒரு கேட் தான் வந்து அன்கேட்னு சொல்றது. அன்கேட்டோட குறியீடு வந்து இப்படித்தான் மாறுது. உங்களுக்கு இந்த புக்லையும் தந்திருக்கிற பிள்ளைல தான் இந்த குறியீடு. இந்த குறியீடு இதுதான். சரியா? இது அம்புக்குறிகள் எல்லாம் போட தேவையில்ல. ரைட்? அம்புக்குறி போட தேவையில்ல. இன்புட் நம்மளா இந்த ஃப்ளட் வந்த பக்கத்தால தான் இன்புட் போகணும். இந்த ரவுண்ட் ஆகிக்கிற பக்கத்தால தான் அவுட்புட். எப்பயுமே அவுட்புட் வந்து ஒன்று தான், ஒரு அவுட்புட் தான். அதனால தான் ஒரு லைன் இருக்கிற. ரைட்? அப்போ நாங்கள் ஏபி உள்ளீடுகள் ரெண்டு கொடுத்தோம் என்றால் ஏஆலையும் பிஆலையும் நாங்கள் என்ன இன்புட் பண்ண போகிறோம்னு சொன்னால் மின்னோட்டத்தை தான் இன்புட் பண்ண போகிறோம். அந்த மின்னோட்டத்தில் ரெண்டு லெவல் ஒன்று வந்து குறைந்த மின்னோட்டம். குறைந்த மின்னோட்டமாக இருந்தேன்னு சொன்னால் நாங்கள் அதை 0 என்று சொல்லி எடுத்துக்கொள்கிறோம். கூடிய மின்னோட்டமாக இருந்தேன்னு சொன்னால் அதை 1 என்று சொல்லி எடுத்துக்கொள்கிறோம். ஓகேயா? இவ்வளவும் விளங்கிச்சா உங்களுக்கு? என்ன சரி இஷ்யூஸ் இருக்குதா? விளங்கினு சொன்னா எஸ் என்று போடுங்க, இல்லைன்றால் நோண்டு போடுங்க. நான் திருப்பி உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன். இது முக்கியமான செய்தி. இவ்வளவு நீங்க கட்டாயம் கிளியரா விளங்கிருக்க வேணும். சரியா? ருஹைம் விளங்கிச்சா உங்களுக்கு? ருஹைம், ரைட்? மெத்தன் ஓகேனா? ரைட்? கிளியரா? ரைட், குட். என்ன? ரைட், குட். ஜெய்னப் ஓகேனா? ஜரேடும் ஓகே. ரைட், குட். இப்ப பாருங்க. ரைட், இப்போ இதால என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு விளங்கப்படுத்த போறேன். இப்போ ஏஆலையும் பிஆலையும் என்ன நடக்குதுன்னு சொல்லி பாருங்க. இப்போ நான் ஏஆலையும் பிஆலையும் இன்புட்டை கொடுத்து என்ன செய்ய போறேன் என்றால் ஒரு அவுட்புட் ஒன்று ஏ டாட் பின்ற அவுட்புட்டை எடுக்க போறேன். பாருங்க, நான் என்ன செய்ய போறேன்? ஒன்று ஏ இருக்குது. சரியா? அடுத்தது வந்து பி இருக்குது. ஏ இருக்குது, பி இருக்குது. நீங்க இவ்வளோத்தையும் எழுதி கொண்டீங்கன்னா நான் மேல எழுதிங்கன்னா அவ்வளோ நீங்க எழுதி கொள்ளணுமா பிள்ளைகள்? இதெல்லாம் வட்டம் போட்டு காட்டினா அது எல்லாத்தையும் எழுதி கொள்ளணும். நான் எழுதுறதெல்லாம் நீங்க எழுதணும். சரியா? ஓகே, நோட் பண்ணிக்கோங்க, புக்கில் எழுதுங்க. இது சின்ன சின்ன பகுதி தான், பெரிய நோட் வாரில்ல. பந்தி பந்தியா கற்றையா அப்படி ஒன்றும் வராது. சும்மா கொஞ்சம் சின்ன நோட் தான் வரப்போகுது. ரைட்? அதை நீங்கள் எழுதி கொள்ளணும். ரைட்? இங்கெல்லாம் வந்து இருக்கிற வந்து ஏ டாட் பி. சரியா? நான் இப்போ இதுக்கு வந்து ஒரு சும்மா டேபிள் ஒன்று போட போகிறேன். இப்படி ஒரு டேபிள் ஒன்று நாங்கள் போடுவோம். சரி, இந்தியாவில் ஒரு டேபிள் ஒன்று போடுங்க. முந்தி பார்த்துக்கோங்க, அது அப்புறம் உங்களுக்கு எழுதலாம். ரைட்? அதுக்கப்புறம் உங்களுக்கு எழுதலாம், நீங்கள் பாருங்கள் முந்தி. ரைட்? அப்போ நாங்கள் அப்புறம் நாங்கள் எழுதி கொள்ளையிலும் உங்களுக்கு நான் டைம் தாரேன் எழுதி கொள்றதுக்கு. இந்த விலையும் கொண்டாண்டு சொன்னா எழுதின மாதிரி தான். சரியா? ரைட், ஓகே. நான் இங்கெல்லாம் போடுறேன். இதை அவுட்புட் எடுப்போம். இந்தியாவில் பிள்ளைகள் இப்படி நான் ஒரு டேபிள் ஒன்று போட போகிறேன். சரிதானே? இப்படி டேபிள் ஒன்று இருக்குது. இப்போ இதில் ஏக்கும் பிக்கும் நாங்கள் என்ன சொல்கிறது? இந்த ஏயும் பியும் வந்து இன்புட்டுனா உள்ளீடு. இந்த ஏயும் பியும் வந்து உள்ளீடு. சரிதானே? ஏயும் பியும் உள்ளீடு. இந்த ஏ டாட் பி வந்து என்னது? அவர் வந்து வெளியீடு. ஏ டாட் பி வந்து வெளியீடு. அல்லது நாங்கள் அதை ஏ டாட் பின்னு சொல்கிறோம். அப்படி இல்லாட்டி என்ன
ஏ டாட் பின்னு சொல்லுவோம் அல்லது ஏ அண்ட் பின்னு சொல்லுவோம். இப்போ எனக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷனை பாருங்க. எனக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷனை பாருங்க. என்ன ஆப்ஷன் சொன்னால், இப்போ நான் இதை உதாரணத்துக்கு சொல்லுவோமே. பாருங்க, நான் இதை அடிப்படையாக வச்சா ஒரு மின் சுற்றோடு வரைகிறேன். இப்படி கவனமாக பார்க்கணும். பாருங்க, மின் சுற்று தெரியும் தானே பிள்ளைகள்? மின் சுற்று உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரைட், பாருங்க, இல்லாட்டி நான் சொல்லித்தாரேன். மின் சுற்று அநேகமாக எல்லாருக்கும் தெரியும். ரைட், இப்போ இதை நான் எப்படி போடுறேன்? எப்படி போட்டு இந்த மாதிரி போட்டால் இது என்னது? இந்த குறியீடு என்னது பிள்ளைகள்? இந்த குறியீடு என்னது? இந்த குறியீடு திறந்த அரசு திறந்த ஆடி ஆலி. ஆலி, குட். திறந்த ஆலி சுவிட்ச். ரைட், ஓகே. ரைட், உங்களுக்கு தெரியும், ஏன்னா சயின்ஸ்ல அது தெரியும். இப்படி போட்டு இப்படி ஒன்று போட்டால் இதோட அர்த்தம் வந்து என்ன அர்த்தம்? பல்ப் மின்குமிழ் சார். மின்குமிழ், பல்ப். ஓகே, ரைட். அடுத்தது நாங்கள் இப்படி ஒன்று போட்டு ரைட் இந்த மாதிரி ஒன்று போடுற. இது போட்டால் இது கட்டாயம் போடணும்னு சொல்லி இல்லை, போட்டால் நல்லா அது என்னவாக இருக்கிறது? தடை. தடை தடை. ரைட், குட். தடை ஓகே, தடை. ரைட், ரைட். அடுத்தது எப்படி போட போகிறோம்? இது வந்து இது என்ன போட்டது? மின்கலம். மின்கலம், பேட்டரி. ரைட், மின்கலம், பேட்டரி. ஓகே, ரைட். இப்போ வாங்க முக்கியமான விஷயத்துக்கு இப்போ வாங்க. ரைட், ரெண்டு சுவிட்ச் இருக்குது. ரெண்டு சுவிட்ச் இருக்குது. நான் இதில் ஒரு சுவிட்சுக்கு ஏ என்று போட போகிறேன். என்ற இன்புட் ஏ. இவர் தான் ஏ எடுங்க. எங்கட அங்கே லாஜிக் கேட்ஸில் இருந்த ஏ அவர் தான். அதுதான் அதுதான் இது. இந்த இந்த ஏ தான், இந்த ஏ தான். அடுத்த சுவிட்சுக்கு நான் பின்னு சொல்லி போட போகிறேன். ரைட், ரெண்டு சுவிட்ச் இப்படி கனெக்ட் பண்ணிக்கிறதா நாங்கள் எடுப்போமே. ஓகேயா? இப்போ ரெண்டு சுவிட்சும் ஆஃப். ஆஃப் தானே? ரெண்டும் ஆஃபே. ஏயும் ஆஃப், பியும் ஆஃப். சரியா? அப்போ ஏ ஆஃபுக்கு நான் எனக்கு என்ன போடுறேன்? எனக்கு என்ன போடுற? இப்போ ஆஃப் தானே? என்ன போடுற? ஜீரோ. 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 ரைட், ஜீரோ போடுற. ஏயும் ஆஃப், பியும் ஆஃப். இப்போ இவர் தான் ஏ டாட் பி. என்னது? ஏ டாட் பியால் இந்த பல்புக்கு என்ன நடக்கிறான்றதை தான் நான் பார்க்க போகிறேன். இந்த பல்பு வந்து அவுட்புட் அதுதான். பல்ப் என்னது? பல்ப் மின்குமிழ் ஒளிர்ந்தால் உண்டு. அப்படித்தானே? பல்ப் ஒன்னாயினா உண்டு போட்டு கொடுக்கணும். இல்லை பூச்சியம் குடிக்கல. பல்ப் பல்ப் வேலை செய்யுது, அப்போ உண்டு. பல்ப் ஆஃபாக இருந்தா ஜீரோ. அப்ப இப்ப இந்த சந்தர்ப்பத்தில் ஏ டாட் பி வேல்யூ என்னவாக இருக்கும்? மின்குமிழ் ஆஃப். அதனால நான் என்ன போடணும்? பூச்சியம் போடணும் இல்லையா? ஆமாம் பூச்சியம் சார். தானே? ரைட், ரைட். அடுத்தது நான் ரெண்டாவது என்ன செய்ய போறேன்னு சொன்னா பிள்ளைகள், ரெண்டாவது என்ன செய்ய போறேன்டால், இந்த மின்குமிழ் ஏய ஆஃப் பண்ணிட்டு பியை ஆன் பண்ண போறேன். ஏய ஆஃப் பண்ற, ஆனா பியை வந்து இப்படி ஆன் பண்ற. இப்ப இந்த மின்குமிழுக்கு என்ன நடக்கும்? அப்பையும் தெரியாது சார். மின்குமிழ் எரியாது. அப்பையும் எரியாது. அப்ப நான் இன்னைக்கு ஜீரோ போட ஜீரோ. போறேன். ஜீரோ போட போறேன். ஓகே. அடுத்த ஆப்ஷனை நான் என்ன செய்ய போறேன்டால், ஏய ஆன் பண்ணிட்டு பியை ஆஃப் பண்ணி வச்சுறேன். ஏய ஆன் பண்ணி விட்டுறேன். ஏ சுவிட்ச் ஆன் பண்றேன், ஆனா பி ஆஃப். அப்பையும் மின்குமிழ் ஒளிராது. ஏன்னா மின்னோட்டத்துக்கு இனத்தால போக முடியாது. எனவே அப்பையும் மின்குமிழ் ஒளிராது. கடைசி ஆப்ஷனை நான் என்ன செய்ய போறேன்னால், ஏயையும் ஒன் பண்ற, பியையும் ஒன் பண்ற. ஏ சுவிட்சையும் ஒன் பண்ற, பி சுவிட்சையும் ஒன் பண்ற. இப்ப என்ன நடக்கும்? இந்த மின்குமிழ் ஒளிரும். எனவே ஏ டாட் பி இந்த பெருமானம் வந்து ஒன்று. 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 கிளியர் தானே? அப்ப AND கேட் வந்து இந்த மாதிரி உற்பத்தி செஞ்சிருக்கிற என்னன்னு சொன்னால், எங்களுக்கு வேணுமென்றே இப்படியான ஒரு அவுட்புட் வாரத்துக்கு மாதிரி தான் இந்த AND கேட்டை உற்பத்தி செய்யறது. AND கேட்டை உற்பத்தி செஞ்சிருக்கிறவங்க எப்படி உற்பத்தி செஞ்சிருக்கிறாங்கன்னு சொன்னால், இந்த மாதிரியான ஒரு அவுட்புட் எங்களுக்கு வரணும். அதாவது எங்களுக்கு ஏக்கும் பிக்கும் வேற ஏதாவது வேலை செய்யணுமா? ரெண்டு இன்புட் கொடுத்தால் பிள்ளைகள், ரெண்டு இன்புட் கொடுத்தா எங்களுக்கு ஒரு சமன்பாட்டால் எத்தனை வித்தியாசமான பேட்டர்ன்ல எங்களுக்கு இன்புட்டை கொடுக்கலாம்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு நாங்கள் பயன்படுத்துகிற வந்து ரெண்டு இன்புட் கொடுத்தேன்னு சொன்னடா பிள்ளைகள், ரெண்டுட ரெண்டாம் அடுக்கு. ரெண்டுட ரெண்டாம் அடுக்கு. அப்போ எத்தனை பெருமானங்கள் வர? நாலு பெருமானங்கள்ல தான், நாலு பேட்டர்ன்ல தான் எனக்கு என்ன செய்யலாம்? இந்த பல்பை வந்து ஒன் பண்ற ஆஃப் பண்றன்ற வேலையை வந்து நாலு பேட்டர்ன்ல தான் செய்யலும். அது என்னது? ரெண்டு பல்பும் ஆஃப், ரெண்டு சுவிட்சும் ஆஃப். ஏயை ஆஃப் பண்ற, பியை ஆன் பண்ற, அப்படி இல்லாட்டி ஏ ஆன் பண்ணிட்டு பியை ஆஃப் பண்ற, அப்படி இல்லாட்டி ரெண்டையும் ஆன் பண்ற. இதை தவிர வேற ஏதாவது எனக்கு இந்த ரெண்டு சுவிட்சை வச்சுக்கொண்டு செய்யலுமா? செய்ய இயலாது. நாலு வித்தியாசமான வேலை செய்யலாம். ரெண்டு
ரெண்டு சுவிட்ச் இருந்தா எனக்கு 4 வித்தியாசமான வேலை தான் செய்யணும். அதுக்கு அங்கெல்லாம் இல்லை, வேலை செய்யறதுக்கு சந்தர்ப்பம் இல்லை. என்னது? ரெண்டு சுவிட்சும் ஆஃப். அது ஒரு சந்தர்ப்பம். அடுத்தது ஏ ஆஃப் பண்ற, பி ஆன் பண்ற. அடுத்தது ஏ ஆன் பண்ற, பி ஆஃப் பண்ற. அப்படி இல்லைன்னு சொன்னா ரெண்டையும் ஆன் பண்ணி வச்சிரு. இது தவிர எனக்கு வேற ஏதாவது செய்யலுமான்னு கேட்டா செய்ய இயலாது. அதனால நாங்க என்ன செய்யறோம் என்றால், உள்ளீடு ரெண்டா இருந்தா ரெண்டுட ரெண்டாம் அடுக்கு. எங்களுக்கு சில நேரம் 3 இன்புட்டும் இருக்கலாம், ஏபிசின்னு சொல்லி. அப்படி வந்தென்றால் எத்தனை சந்தர்ப்பங்கள் வரையலும்? எங்களுக்கு 3 சுவிட்ச் வந்தா எத்தனை சந்தர்ப்பங்கள் வரலாம்? இந்த சமன்பாட்டை வச்சு எங்களுக்கு செல்ல இயலும். எத்தனை வரலாம்? இந்த சமன்பாட்டை வச்சு செல்லலாம். எங்களுக்கு 3 சுவிட்ச் இருந்தான்னு வைங்களேன். ஏன்ற ஒரு சுவிட்ச், பின்ற ஒரு சுவிட்ச், சின்ற ஒரு சுவிட்ச் இருக்குது. ரைட்? அப்படி இருந்தால் எத்தனை இந்த 8 மாதிரி 8 வரலாம். என்ன? 8 வரலாம். எப்படி சமன்பாடு? ரெண்டுட மூன்றாம் அடுக்கு. என்ன? மூன்றாம் அடுக்கு. ரெண்டுட மூணாம் அடுக்கு. 3 சுவிட்ச் இருந்தான்னு சொன்னா பிள்ளைகள் 8 பெருமானங்கள் வரணும். இந்த டேபிள் அப்ப பெரிசாக வேணும். 8 பெருமானங்கள் வரணும். அது வேற விஷயம். நான் 3 இன்புட்டோட டேபிளையும் உங்களுக்கு சொல்லி தாரேன். ரைட், ஓகே. இப்ப நாங்க ஒரு தர்க்க சுற்றொன்றுல சாத்தியமான எல்லா உள்ளீட்டையும் நான் போட்டிக்கிறேன். இது 4 தான் சாத்தியம். அதற்குரிய ஒரு அவுட்புட்டையும் நான் ஒரு அட்டவணை ஒன்றில் போட்டிருக்கிறேன். ரைட்? ஒரு தர்க்க வாயில் ஒன்றுட சாத்தியமான சாரி சாத்தியமான எல்லா உள்ளீட்டையும் சாத்தியமான எல்லா உள்ளீட்டையும் ஒரு டேபிள்ல போட்டு அதற்குரிய அவுட்புட்டையும் ஒரு டேபிள்ல போட்டா இந்த டேபிளுக்கு சொல்ற பெயர் உண்மை அட்டவணை. சரி, உண்மை அட்டவணை. இங்க கீழே போட்டுக்கோங்க, உண்மை அட்டவணைன்னு சொல்லு. உண்மை அட்டவணை. இங்கிலீஷ்ல என்ன சொல்ற? ட்ரூத் டேபிள். ட்ரூத் டேபிள். இதுக்கு சொல்ற பேர் வந்து ட்ரூத் டேபிள்னு சொல்லுவோம். சரியா? அப்ப இந்த இந்த AND கேட், இந்த AND கேட்டோட குறியீடு உங்களுக்கு நல்லா தெரியணும். உண்மை அட்டவணை தெரியணும். அதற்குரிய மின் சுற்றும் தெரிய வேணும். இவருக்கு நாங்க சொல்ற வந்து என்னது? மின் சுற்று. AND கேட்டுக்கான மின் சுற்று. எல்லாரும் எழுதி கொள்றதானே? இந்த படங்கள், மின் சுற்று, டேபிள் எல்லாம் எழுதணுமே. உங்களுக்கு வேலை இருக்குது. சரியா பிள்ளைகள்? உங்களுக்கு வேலை இருக்குது. கவனமா பார்க்கணும், படிக்கணும், எழுதணும். சரியா? ரைட். அவனோட புக்ல நிறைய விஷயங்கள் தந்திருக்கிறேன். நான் அது எல்லாத்தையும் சேர்த்து தான் உங்களுக்கு மொத்தமாயின வெரி கிளியரா விளங்கப்படுத்தி இருக்கிறேன். சரியா? இந்த டேபிள்ல நீங்க கவனமா எழுதி கொள்ள வேணும். இதுல டேபிளோட அர்த்தம் எல்லாம் விளங்குது தானே? ரைட். நீங்க இதுல என்ன தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால், அன்கேட்டட குறியீடு தெரியணும், அன்கேட்டட உண்மை அட்டவணை எழுத தெரியணும், அன்கேட்டட மின் சுற்று உங்களுக்கு தெரியணும். உங்களுக்கு அன்கேட்டை ஞாபகம் வச்சுக்கொள்றதுக்கு உங்களுக்கு ஒரு டெக்னிக் ஒன்று சொல்லித்தரேன் பிள்ளைகள். அன்கேட்டட ட்ருத் டேபிளை ஞாபகம் வச்சுக்கொள்றதுக்கு உங்களுக்கு டெக்னிக் ஒன்று சொல்லித்தரேன் பிள்ளைகள். அன்கேட்டட் அவுட்புட் எப்படி வாரென்றால் பெருக்கிறது மாதிரி வரும். பெருக்கிறது அல்ல உண்மையா, பெருக்கிறது மாதிரி. பூஜ்ஜியத்தை பூஜ்ஜியத்தால பெருக்கினா பூஜ்ஜியம். செத்தானே? பூஜ்ஜியத்தை பூஜ்ஜியத்தால பெருக்கினால் பூஜ்ஜியம். பூஜ்ஜியத்தை ஒன்றால பெருக்கினால் பூஜ்ஜியம். ஒண்ட பூஜ்ஜியத்தால பெருக்கினால் பூஜ்ஜியம். ஒண்ட ஒன்றால பெருக்கினால் ஒன்று. அப்ப உங்களுக்கு எப்படி ஞாபகம் வச்சுக்கொள்ளலும்? பெருக்கிறது மாதிரி உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கொள்ளலும். பெருக்குதல் அல்ல. உண்மையான பெருக்குதலான்னு கேட்டா உண்மையான பெருக்கல் அல்ல, பெருக்கிறது மாதிரி உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கொள்ளலாம். ஓகேயா? கிளியரா பிள்ளைகள்? ரைட். இப்போ உங்களுக்கு பெருக்கிறது போன்ற உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கொள்ளலும் இந்த அண்ட். ரைட். அப்போ உங்களுக்கு இப்போ அண்ட் கேட் தெரியும். அண்ட் கேட் தெரியும். ரைட். இப்போ நான் அடுத்த கேட்டுக்கு போக போறேன். சரியா? இது அண்ட் கேட்டோட கேஸ். ரைட். இப்போ நாங்கள் அடுத்த கேட்டுக்கு போவோம். ரைட். இப்போ நான் ஓ கேட்டுன்னு சொல்கிறேன். ஓ கேட்டுக்கு போகிறேன். ரைட். அடுத்து நாங்கள் போக போகிறோம் வந்து ஓ கேட்டுக்கு போக போகிறேன். இதில் 3 இன்புட் அண்ட் கேட் எல்லாம் இருக்கிறேன். நான் அதில் உங்களுக்கு பேசிக்காக படித்து தந்ததுக்கு போகிறேன். நான் திருப்பி அதுக்கு வாரேன். சரியா? ரைட். நாங்கள் அடுத்த ரெண்டாவது போக போகிறது வந்து ஓ கேட். இதில் நாங்கள் 3 இன்புட் அண்ட் கேட் ஒன்றையும் பார்த்துட்டு போமே, அதுவும் நல்லா.
ரைட். இது வந்து பேசிக் கேட். இதில் நாங்கள் அடுத்து பார்க்க போகிறேன் இந்த மாதிரி ஒரு கேட்டை நாங்கள் பார்ப்போம். ரைட். இந்த கன்செப்டை வச்சு உங்களுக்கு இதை விளங்கிக் கொள்ளலாமான்னு சொல்லி பாருங்க. என்னது? ரைட். அடுத்தாக்கு கீழே எழுதுங்க. ஒரு நோட் ஒன்று ஸ்டார் ஒன்றை வச்சு போட்டு எழுதுங்க. ஸ்டார் ஒன்று வச்சு போட்டு எழுதுங்க. 3 இன்புட் 3 இன்புட் 3 இன்புட் வரக்கூடிய AND கேட் ஒன்றை நாங்கள் பார்ப்போம். சரியா? 3 இன்புட் AND கேட் 3 இன்புட் AND கேட் ஒன்று நாங்கள் பார்ப்போம். ரைட். அப்போ அதோட குறியீடு எப்படி வரும்? அதோட குறியீடு எப்படி வரும்? AND கேட்டுன்னா எங்களுக்கு தெரியும் அந்த குறியீடு என்ன. AND கேட் எப்படி வருது? ஒரு பக்கம் இங்கே ஃப்ளட்டாக வரணும், இதில் பக்கம் இப்படி வளைஞ்சு ரவுண்டாக வரணும். இப்போ 3 இன்புட்னு சொன்னால் 3 லைன் வர வேணும். 3 லைன் வர வேணும். சரியா? 3 லைன் வர வேணும். இந்த 3 லைனையும் நாங்கள் ஓரத்துக்கு போடாமல் இப்படி கோனருக்கே போடாமல் என்ன செய்யணும்? இந்த மாதிரி நாங்கள் போட்டுக்கொள்வோம். ரைட். 3 லைன் வர வேணும். அவுட்புட் வந்து ஒன்று தான். எப்பயுமே அவுட்புட் ஒன்று தான். அப்போ நான் இது 3க்கும் எப்படி போட போகிறேன்? ஒன்று ஏ, ஒரு இன்புட் வந்து ஏ, அடுத்த இன்புட் வந்து பி, அடுத்த இன்புட் வந்து சி. இப்படி அவுட்புட் எப்படி வரும்? டாட் தானே போட போகிறோம். ஏ டாட் பி டாட் சி, ஏ டாட் பி டாட் சின்னு போட வேணும். சரியா? இதுதான் வந்து அவுட்புட்டாக இருக்கும். ஏ டாட் பி டாட் சி. இப்போ இது வந்து 3 இன்புட் அண்ட் கேட். இப்போ பிள்ளைகள் 3 இன்புட் அண்ட் கேட்டாக இருந்தேன்னு சொன்னால் எங்களுக்கு நான் இப்போ ட்ரூத் டேபிள் இதண்ட உண்மை அட்டவணை நான் எழுத போகிறேன். ரைட். இப்போ 3 இன்புட்டுக்கு எங்களுக்கு வந்து மின் சுற்று தேவையில்ல. மின் சுற்று தேவைப்பட்டால் என்ன செய்கிறேன்? 3 சுவிட்சை நேரையாக போடுறேன். அவ்வளோதான். நாங்கள் 2 சுவிட்சும் போட்ட மாதிரி 3 சுவிட்சை போடுறேன். அவ்வளோதான் விஷயம். இப்போ இதில் நான் என்ன எழுத போகிறேன்னு சொன்னால் உண்மை அட்டவணையை நான் எழுத போகிறேன். இதெண்ட உண்மை அட்டவணை அதுதான் எங்களுக்கு முக்கியமாக தேவைப்படுறது. உண்மை அட்டவணை வந்து எப்படி வரும்ன்றதை நாங்கள் பார்ப்போம். அப்போ நான் எனக்கு விளங்கிக் கொள்ளணும் எப்படின்னு சொன்னால் இதில் முதலாவது விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம் வந்து 3 இன்புட் வந்தால் எத்தனை வித்தியாசமான பேட்டர்ன் எங்களுக்கு வரப்போகிற. இப்போ நாங்கள் மேலே பார்த்தோம் தானே 2 இன்புட் வந்தால் 4 வார மாதிரி, 3 இன்புட் வந்தால் எத்தனை வாரன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு தான் சமன்பாடுன்னு நாங்கள் யூஸ் பண்ணுறோம். 2 அடுக்கு 3 இன்புட் வந்தால் எங்களுக்கு 4 இன்புட் எல்லாம் அவங்களுக்கு வரல. ஏ லெவல் சிலபஸில் இருக்கிற 4 இன்புட் 5 இன்புட் வரது ஏ லெவல் பிள்ளைகளுக்கு இருக்கிற அவங்களுக்கு இல்லை. அவங்களுக்கு வந்து 3 இன்புட் வரை தான் இருக்குது. இப்போ 2 அடுக்குன்னு சொன்னால் 8 வித்தியாசமான பேட்டர்ன்ஸில் இருக்கும். இப்போ நாங்கள் மேலே பார்த்தோம் தானே 4 பேட்டர்னில் இருந்த 4 பேட்டர்ன் இருந்த மாதிரி ஏபிசின்னு சொல்லி ஒன்றும் வந்தால் 8 பேட்டர்ன் இருக்க வேணும். ரைட். அதை கண்டுபிடிக்கிறதுக்கான சமன்பாடு தான் வந்து 2 அடுக்கு என்று சொல்லக்கூடிய இந்த சமன்பாடு. 8 பேட்டர்ன் வர வேணும். அப்போ அந்த 8 பேட்டர்னும் என்ன அப்படின்னு கேட்டால் நான் ஏபிசின்னு முதல்ல போட்டுக்கொள்கிறேன். ஒன்று ஏ, அடுத்தது பி, அடுத்தது சி. இது 3 இன்புட் இருக்கிற இது அவுட்புட் தான் வரப்போகிற என்னது? ஏ டாட் பி டாட் சி, ஏ டாட் பி டாட் சி வரப்போகிற. இப்போ நாங்கள் தயாரித்து கொள்ளணும் என்னது? 8 பெருமானங்கள் எழுதுறதுக்கு மாதிரியான டேபிளை தயாரித்து கொள்ள வேணும். 8 பெருமானங்கள் வேணும் தானே. இப்போ அதனால் 8 பெருமானங்களுக்குரிய டேபிளை நான் தயாரித்து கொள்ள வேணும். ரைட். நான் அப்போ 8 பெருமானங்கள் வாரத்துக்கு மாதிரி நான் தயாரித்து கொள்ள போகிறேன். இந்த டேபிளை கொஞ்சம் பெரிய டேபிள் ஒன்று வேணும் இல்லையா? 8 பெருமானங்கள் வாரன்னு சொன்னால் ரைட். அதுக்கு மாதிரியான நான் டேபிளை நான் வரைஞ்சி கொள்கிறேன். ரைட். டேபிள் எப்படி வரைகிறேன்னு சொல்லி பார்ப்போம். 8 பெருமானங்கள் எனக்கு வேணும். அதனால் 8 பெருமானங்களுக்கான டேபிள் நான் தயார் செஞ்சு கொள்கிறேன் முதல். ஓகேயா? நீங்கள் டக்குன்னு டேபிளை போட்டுக்கோங்க. நான் நல்ல டெக்னிக் ஒன்று உங்களுக்கு சொல்லித்தரேன். இதை எப்படி ஃபில் பண்ணுறேன்னு சொல்லி. ரைட். எப்படி ஃபில் பண்ணுறேன்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ ஏபிசி 3 வர வேணும். இந்த டேபிளை இந்த மாதிரி போட்டுக்கொள்கிறேன். ஏபிசி 3 வரணும். இந்த டேபிளை நாங்கள் போட்டுக்கொள்வோம். உங்களுக்கு இந்த எப்படி பாருன்னு சொல்லி பாருங்கள். ஓகேயா? ரைட். ஓகே. இப்போ நாங்கள் என்ன செய்கிறோம்னு சொன்னால் நான் இதில் உங்களுக்கு 8 பெருமானங்கள் வரப்போகிறோம். அதனால் நான் இதை சும்மா என்ன செய்ய போகிறேன்? ஒரு
ரெண்டு ரெண்டு போடுறது மாதிரி 4 4 நான் உடைச்சி காட்டுறேன் இதை. இப்போ இந்த மாதிரி இப்படி எங்களுக்கு ரெண்டு ரெண்டு வர வேணும். நான் ரெண்டு ரெண்டு பெருமானங்கள் இப்படி போட போகிறேன். இப்போ எனக்கு லேசி சரியா. நான் உங்களுக்கு நல்ல டெக்னிக் ஒன்று சொல்லித்தரேன் பாருங்க என்ன செய்ய வேணும்னு சொல்லி. இது நாங்கள் இதில் 8 பெருமானங்களையும் யோசிக்காமல் எழுதி போகிறதுக்கான ஒரு டெக்னிக் ஒன்று இருக்கிறேன். நீங்கள் முதல்ல கண்டுபிடிச்சாச்சு, நீங்கள் 8 பெருமானங்கள் வரணும்ன்ற விஷயத்தை கண்டுபிடிச்சாச்சு. நாங்கள் அதுக்கு பயன்படுத்தின சமன்பாடு தான் வந்து 3 இன்புட் இந்த 2 3 அடுக்கு 8 8. இப்போ என்ன செய்யணும் என்றால் இந்த 8 பிள்ளைகள் அரைவாசி 8 அரைவாசியை பார்க்கணும். 8 அரைவாசி எத்தனை 4. 8 அரைவாசி 4 தானே. இப்போ என்ன செய்யறோம் ஏய்க்கு நீங்கள் 4 பூஜ்ஜியத்தை போட்டுற 4 0 4 1 4 0 4 1 போட்டாச்சு. அதுக்கு பிறகு 4 அரைவாசி 4 அரைவாசி எத்தனை 2. இப்போ பிக்கு என்ன செய்யறேன்னு சொன்னால் 2 0 2 1 திருப்பி 2 0 2 1. ஓகேயா. அடுத்து வந்து 2 அரைவாசி எத்தனை 1 தானே. அப்போ சிக்கு என்ன செய்யறேன்னு சொன்னால் 0 1 0 1 0 1 0 1 சொல்லி போடுறேன். விளங்கினா பேட்டர்ன் 8ன்னு சொல்லி கண்டுபிடிச்சா 8 அரைவாசி 4. அப்போ 4 0 4 1. அதுக்கு பிறகு 4 அரைவாசி 2 2 0 2 1 2 0 2 1. அதுக்கு பிறகு 2 அரைவாசி 1 0 1 0 1 0 1 0 1. இப்படி போட வேண்டும். இதுதான் வந்து சரியாக போடுற மெத்தட். இப்படி போட்டால் எங்களுக்கு நிறைய அட்வான்டேஜ் இருக்கிற பிள்ளைகள். இதுதான் பேட்டர்ன். ஒன்று வந்து ஏபிசியை யோசிக்க தேவையில்லை, உடனே டக்குன்னு ஃபில் பண்ணியாச்சு. ஏன்னா இந்த 8 பேட்டர்னே சரியாக போட்டுக்கொள்ளணும். ஒரே பேட்டர்னை திருப்பி போடையில வெளியா விலகிச்சா. இது சுவிட்ச் மாதிரி தானே, நாங்கள் யோசிக்கணும். நம்ம எல்லாம் உங்களுக்கு அந்த கன்செப்ட் எல்லாம் அப்படியே சொல்லி தந்தோம் தானே. இப்படி போட்டோன்னா ஒரு ஒழுங்கு கொண்டிருக்கிறேன். என்ன ஒழுங்குன்னு கேட்டேன்டால் உங்களுக்கு பைனரி நம்பர் படித்த ஞாபகம் தானே. பைனரி நம்பர் படித்தோம் தானே ஞாபகமா. அந்த பைனரி நம்பரை கொஞ்சம் இப்போ யோசிங்க. பைனரி நம்பரை கொஞ்சம் யோசிங்க. 0 0 0ன்னு சொன்னால் இதன் தசம விளைவு எத்தனைண்டா 0. 0 0 0 1 எத்தனை ஞாபகமா 1. 0 1 0 எத்தனை ஞாபகமா 2 என்ன 2. 0 1 1 எத்தனை 3 என்ன ஞாபகமா தெரியும் உங்களுக்கு. 1 0 0 எத்தனை 4. தசம வேல்யூ பைனரி தசம வேல்யூ 1 0 1 என்றால் ருஹை விளங்கிச்சா இது எப்படி வந்தேன்னு சொல்லி 5. 1 1 0 எத்தனை 6 என்ன 6. 1 1 1 7. பாருங்க ஒரு ஒழுங்கா வந்திக்கிறா இல்லையா. இது தசம பெருமதி 0லேருந்து 7 வரை ஓடரா வார. அதுவும் வந்து எங்களுக்கு லேசி. என்ன ஒரு பேட்டர்ன் ஒன்று இருக்கிற விளங்கிச்சா. ஒரு பேட்டர்ன் ஒன்று இருக்கிற ரைட். அப்ப ஒழுங்கா வார இதை யோசிச்சு நாங்கள் எழுத தேவையில்ல. இப்போ இதில் மேலே அப்படித்தான் வந்திக்கிறேன். நீங்கள் பாருங்க மேலே வந்து எப்படி மேலே மேலே நாங்கள் எழுதினோம் தானே பிள்ளைகள். 4 வந்தாலும் அந்த பேட்டர்னில் தானே எழுதுறது. நான் அதை சொல்லாமல் எழுதிட்டேன் உங்களுக்கு. என்னது 2 0 2 1 4ன்னு சொல்லி கண்டுபிடிச்ச 4 என்ற 2 இன்புட் இருந்தேன்னு சொன்னால் எத்தனை வாரது 4 வார. அப்போ 4 எப்படி நான் எழுதுறேன் 2 0 2 1 4 டரவாசி 2 0 2 1 அது டரவாசி 0 1 0 1. அப்படி போட்டா 0 0 எத்தனை பிள்ளைகள் 0 0 அந்த தசம பெருமதியை பார்த்தென்றால் 0. 0 1 சொன்னா அதன் தசம பெருமதி 1. 1 0 எங்களுக்கு தெரியும் அது 2. 1 1 அது எங்களுக்கு தெரியும் 3. பாருங்க ஓடரா வார இல்லையா. குழப்பம் இல்லாம 1 3 2 1 அப்படி இல்லாம வராம ஓடரா வார. ஓடரா வந்தா தானே நல்ல ஒரு ஒழுங்கொண்டிக்கிற. அப்ப 2 0 2 1 0 1 0 1 டக்குன்னு போட்டாச்சு. அப்ப எங்களுக்கு 8 வந்தா எப்படியுமே எங்களுக்கு யோசிச்சு எழுதியலாம். என்னத்துக்கு பிள்ளை வார டைம் போற நாங்கள் ஒரே பேட்டர்ன் திருப்பி எழுதி பட்டோமான்னு எல்லாம் யோசனை வரும். அது ஒன்றும் தேவையில்ல. என்ன செய்யற 4 0 4 1 2 0 2 1 2 0 2 1 0 1 0 1 0 1 0 1 போட்டாச்சு. ஓகேயா. இப்போ உங்களுக்கு இது விளங்கிச்சா பேட்டர்ன் விளங்கிச்சா பிள்ளைகள் கிளியரா. இந்த பேட்டர்ன் வெரி இம்பார்ட்டன்ட். என்ன இதை ஃபில் பண்ண தெரியாட்டி ஒன்றும் செய்யலாம். ரைட் பிஸ்ரீ ஓகே தானே. பிஸ்ரீ ஓகே சார். எக்ஸிபா ஓகே கிளியர் சார். தானே. எக்ஸிபா கிளியர் தானே இல்லையா. ரைட் முகமட் வந்து இது முகமட் மிஸ்வரா எனக்கு ஞாபகம் இல்லை. முகமட் யார் இது முகமட் உங்களோட பேருன்ற பேரோட சேர்த்து போடுங்க. அப்போ எனக்கு கொஞ்சம் பார்த்து கொள்ளையிலும். ரைட் முகமட்
யார் எந்த முகமடும் தெரியா. உமர் ஓகே தானேண்ணா? உமர் நஸ்ருல்லா கிளியர் தானே? ரைட். ஓகே. ரைட். ஓகே. சரியா? ரைட். சார் சார் எஸ். இது சமன்பாடு எப்படி இந்த சமன்பாடு என்றால் ஏ டாட் பி டாட் சி எப்படி பார்க்குறேன்னு கேட்குறீங்களா? இல்ல சார் 2 மணிக்கு சமன் 8. ஓ, அந்த சமன்பாடு ஒன்று நான் யூஸ் பண்ணேன் என்றால் அது வந்து இப்போ இன்புட்ஸ் இருக்குது தானே. இன்புட்ஸ்ன்னு சொன்னால் எல்லாம் 2 அடுக்குன்னு தான் வரப்போகிறேன். இப்போ எங்களுக்கு 3 இன்புட் இருக்குது. 3 இன்புட் வந்தால் இந்த மாதிரி 8 பேட்டர்ன் தான் வாரான்னு சொல்லி எப்படி தெரியும்? எப்படி தெரியும்னா லேசாக கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு சமன்பாடு தான். 3 இன்புட் வந்தால் 2 3ஆம் அடுக்கு, 4 இன்புட் வந்தால் 2 4ஆம் அடுக்கு, 5 இன்புட் வந்தால் 2 5ஆம் அடுக்கு. எங்களுக்கு உங்களோட சிலபஸில் ஓலவெல்ட சிலபஸில் இருக்கிறது வந்து 2 இன்புட்டும் 3 இன்புட்டும் தான் இருக்கிறது. அப்போ 2 இன்புட் வந்தால் எங்களுக்கு தெரியும் 2 2ஆம் அடுக்கு 4 பேட்டர்ன் வரணும். 3 இன்புட் வந்தான்னு சொன்னால் 2 3ஆம் அடுக்கு 8 பேட்டர்ன் வரணும். தெளிவிச்சா? அதான் 2 3ஆம் அடுக்குன்ற 2 எண்ணாம் அடுக்குன்ற ஒரு சமன்பாடு அதான் நாங்கள் இன்னைக்கு யூஸ் பண்ணுறோம். 2 எண்ணாம் அடுக்குன்ற ஒரு சமன்பாடு யூஸ் பண்ணுறேன். இங்கே என்னன்னு சொன்னால் என்னது, எத்தனை இன்புட் இருக்குது? ஏயும் பியும் மட்டுமா? அப்போ 2 இன்புட். ஏயும் பியும் சியுமா? அப்போ 3 இன்புட். அப்போ 3 இன்புட்னா 2 எண்ணுக்கு பதிலாக 3 போட்டால் 2 3ஆம் அடுக்கு. அப்போ 2 தர 2 தர 2 8 கண்டுபிடிக்கலுமேனா? அதுக்காகத்தான் இது பயன்படுத்தும். ஓகேயா? கிளியர் தானே? இப்போ ஓகே சார். இந்த ஏபிசியை யாருக்கு ஃபில் பண்ண இயலும்? ஃபில் பண்ணிடுவீங்களா? நான் என்ன சொல்லி தந்தேன்? பெருக்கிறது மாதிரி. என்னது? இன்புட்களை பெருக்கிறது மாதிரி. அவுட்புட் வந்து எப்படி வரும்? பெருக்குறது மாதிரி. அப்போ என்ன அவளுக்கு கண்டுபிடிக்கலுமா? என்ன அவுட்புட் வரும்? அவுட்புட் எழுதிடலுமா? என்ன அவுட்புட் வரும்? பெருக்கணுண்டா என்ன அவுட்புட் வர போற? ரைட். ஏயும் 0 பியும் 0 சியும் 0 என்றால் என்ன அவுட்புட் வர 0. போகுது? 0. இது 0, அடுத்ததும் 0, அடுத்ததும் 0, அடுத்ததும் 0, எல்லாம் 0 என்ன? யா, ஆம் அதுவும் சார். 0, அதுவும் 0, அடுத்ததும் 0, கடைசி மட்டும் 1. 1 1 1 1. இல்லைங்கண்ணா? இதுதான் வந்து 3 இன்புட் அண்ட் கேட்டட ட்ருத் டேபிள். நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். பெருக்கிறது மாதிரின்னு சொல்லி உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். பெருக்குதல் போன்றது. அப்போ 0ன்னு சொன்னா என்ன அர்த்தம்? இங்கே இங்கே 0க்கு நிறைய அர்த்தங்கள் சொல்லலாம். இந்த 0ன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? இந்த 0க்கு பதிலாக அர்த்தங்கள் நிறைய சொல்லலாம். ஒன்று வந்து குறைஞ்ச மின். குறைஞ்ச மின், குறைந்த அளவு மின் ஒன்றுக்கு தான் நாங்கள் 0ன்னு சொல்கிறோம். அப்படி இல்லைன்னு சொன்னால் எங்களுக்கு ஓஃப்னு சொல்லலாம். ரைட். 0க்கு பதிலாக. அப்படி இல்லைன்னு சொன்னால் எங்களுக்கு ஃபால்ஸ்ன்னு சொல்லலாம். இல்லை, False. ட்ரூ ஃபால்ஸில் ஃபால்ஸ்ன்னு சொல்லலாம். ரைட். அதுவும் இல்லைன்னு சொன்னால் நோன்னு சொல்லுவோம் மேலும், இல்லையா? நோ என்று சொல்லுவோம் மேலும். ரைட். அதே மாதிரி இந்த ஒன்றுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால் எங்களுக்கு ஒன்றோட அர்த்தத்தை சொல்லலாம். ஒரு 1. கூடிய அளவு மின்னோட்டம். இது வந்து கொஞ்சம் கூடின அளவு மின்னோட்டம். அதுதான் நாங்கள் ஒன்றுன்னு சொல்கிறோம். அப்போ எங்களுக்கு இதை ஒன்றுண்டு சொல்லலும் ஒன்றுண்டு சொல்லலாம். அப்படி இல்லைண்டா இதுக்கு இன்னொரு அர்த்தம் கொடுக்கலாம். எங்களுக்கு True. ட்ரூன்னு சொல்லி ஒரு அர்த்தம் கொடுக்கலாம். ரைட். இன்னும் ஒரு அர்த்தம் கொடுக்கலாம். எங்களுக்கு Yes. எஸ் என்று சொல்லி ஒரு அர்த்தம் கொடுக்கலாம். விளங்கிச்சா? இது வந்து எங்களுக்கு வெரி இம்பார்ட்டண்டான விஷயம். இதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ரைட். இப்போ நாங்கள் முக்கியமான ஒரு கேட்டை நாங்கள் இன்றைக்கு படிச்சிட்டோம். அதில் நிறைய கன்செப்டை நான் அவளுக்கு சொல்லி தந்திருக்கிறேன். இதால் என்ன நடக்குது, இந்த மாதிரி அவுட்புட் வாரத்துக்கு மாதிரி தான் இதை உற்பத்தி செய்யப்படுது, இப்படி ஒரு அவுட்புட் வரணும் என்று சொல்லித்தான் இதை உற்பத்தி செஞ்சிருக்கிறேன். ரைட். அப்போ நீங்கள் நினைக்கக்கூடாது இந்த கேட்டால் இப்படி ஒரு லைன் போனேன்னு சொன்னால் இது உள்ளுக்கு வந்து இதை ரெண்டையும் இப்படி கனெக்ட் பண்ணி இந்த லைனையும் இந்த லைனையும் உள்ளுக்கு இப்படி கனெக்ட் பண்ணி ஜாயின் பண்ணி இதால் இப்படி அவுட்புட் வர அப்படி ஒன்றும் இல்லை. அது உள்ளுக்கு இருக்கிற வந்து ஒரு இலத்திரனியல் சாதனம் ஒன்று தான் இருக்கிறது உள்ளுக்கு. இப்படி ஒரு அவுட்புட் வாரத்துக்கு மாதிரி தான் இந்த அன்கேட்டை உற்பத்தி செய்கிறது. அன்கேட்டுன்னு சொல்லி ஒரு சின்ன இலத்திரனியல் பாகம் இருக்குது. அதை உற்பத்தி செய்கிறது இப்படித்தான். விளங்கினா? இதை வச்சு தான் எங்களுக்கு என்ன செய்கிறீங்க செஞ்சுக்கிற இலத்திரனியல் பாகங்கள் எல்லாமே உற்பத்தி செய்கிறது வந்து இந்த கன்செப்டை அடிப்படையாக வச்சுத்தான். ரைட். இதில் கிளியராக அவங்களுக்கு பிள்ளைகள் இன்றைய செஷன் முக்கியமான செஷன். ரைட். நான் கன்செப்ட் அவங்களுக்கு நல்லாவே சொல்லி தந்திருக்கிறேன். கவனமாக நீங்கள் படிச்சுக்கொள்ளணும்.
ரைட், கவனமாக படிச்சுக்கொள்ளணும். இதில் யூசர்னு போட்டிக்கிற ஒரு ஆள் வாராரு போறாரு, யாருன்னு விளங்குது? இது யாரு யூசர்? இந்த யூசர் எனக்கு உங்களை செட்டில் போடுங்க. நீங்கள் யாருன்னு விளங்குது இல்லை? இந்த யூசர் யாரு? யாரு இந்த யூசர்? ஹூஸ் திஸ் யூசர்? ரைட், பேரொன்று இருக்குந்தானே, கட்டாயம் நீங்கள் பிள்ளைகள் பெயரில் வரணும். கிளாஸில் கட் பண்ணக்கூடாது. யூசர் அப்படி இப்படின்னு சொல்லி எந்த பேரும் போடக்கூடாது. உங்களோட பேரை போட்டுக்கோங்க. அப்போ தான் எனக்கு உங்களால் ஐடென்டிஃபை பண்ணிடணும். விளங்குச்சா? ரைட், முகமது மிஸ்வர் என்ன குட். ரைட், அப்படி பேரை போடணும். அப்போ தான் எனக்கு ஆள் யாருன்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணிக்கொள்ளலாம். சரியா? யார் இந்த யூசர்? டக்குன்னு ரீநேம் பண்ணுங்க. யூசர் இல்லாட்டி எனக்கு சேட்டில் மெசேஜ் ஒன்று போடுங்க. நீங்கள் யாருண்டு ஏன் யூசர்னு போட்டிக்கிறீங்க? உங்களுக்கு பேர் ஒன்று இருக்கு தானே? ரீநேம் பண்ண தெரியும் தானே? டக்குன்னு ரீநேம் பண்ணுங்க. யூசர். ரைட், ஓகே. சரியா? இந்த செஷனை நாங்கள் முடிக்க போகிறோம் பிள்ளைகள். ரைட், நான் இந்த நோட்டை எழுதி கொள்ளணும். முக்கியமான பாதி இந்த கன்செப்டை படிச்சேன்னா எங்களுக்கு அங்கெல்லாம் டக் டக் டக்குன்னு படிச்சுட்டு போகலாம். ஓகேயா? கிளியரா? உங்களுக்கு என்ன சரி டவுட்ஸ் இருக்குதா? என்ன நோ சரி? சார். ஓகே, குட். ரைட், நாங்கள் அடுத்த கிளாஸில் சந்திப்போம் என்ன?